போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க என்னுடைய தம்பிகள் தங்கைகள் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட வயதில் பெரியவங்க கூட இருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, என்னோட கொஞ்சம் எங்கே இருக்கிறதுனால தம்பி தங்கைகள் நான் பொதுவாக கூப்பிட்றேன். ஸோ யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். ஸோ யாரெல்லாம் டிஎன்பிசிக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சார் இப்போ யூபிஎஸ்சி லெவலில் அந்த சேனல் இருக்குமா அப்படின்னா, ஸோ யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் நீங்கள் யார் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கோ, பொதுவாக பிசிக்கோ, இல்லை பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமோ, எஸ்எஸ்சியோ, ஓகேவா? ஸோ அதே போல் யூபிஎஸ்சி எக்ஸாமோ நீங்கள் யார் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கான ஒரு சரியான சேனல் இது, ஓகேவா? ஸோ இந்த சேனலுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த சேனலில் டெஸ்ட் போட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்பில், ஓகேவா? எம்சிக்யூ டைப்னா நம்ம ஒரு கொஷின் கேட்பாங்க, அதில் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் மல்டி சாய்ஸ் கொஷின் சொல்லுவாங்க, அதான் எம்சிக்யூ, ஓகேவா? ஸோ அப்போ கொஷின் கொடுத்து மல்டி சாய்ஸில் கொஷின்ஸ், அது மல்டி சாய்ஸ் கொடுத்து, மல்டி சாய்ஸ்னால் அது நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும், ஆன்சர் மாதிரி இருக்கும், அதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணுவோம், அதான் எம்சிக்யூ, ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு குரூப் 4 நீங்கள் எழுதுறீங்க, இல்லை குரூப் 2 எழுதுறீங்க, அது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க, இல்லை குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க, இல்லை நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேறு எதாவது எக்ஸாம் எம்சிக்யூ பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, அதாவது ஓஎம்ஆர் மத்தால நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, ஓகேவா? அது எல்லாமே அதை எம்சிக்யூ பேஸ் பண்ணி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும், இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுடைய நேம் இது. இந்த சேனல் முழுக்க முழுக்க எல்லாமே எம்சிக்யூ டைப்பில் உங்களுக்கு கொஷின்ஸ்ன்றது உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் டிஎன்பிசி தேர்வு கழகம் அப்படின்றத டிடிகே அப்படின்றது நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாங்க, செகண்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்கும், ஓகேவா? ஸோ இது என்னுடைய செகண்ட் அஃபிஷியல், அது நம்மளுடைய செகண்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல் இது, ஓகேவா? இது ரெண்டாவது. அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேனலில் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கலாம் ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்கிறது தெரியாது இல்லையா? ஸோ அப்போ யாரெல்லாம் அந்த சேனல் தெரியலையோ, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் நம்மளோட யூடியூப் சேனல் என்னன்னா, அந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஓரியன்டட், ஓகேவா? எப்படியே கிளாஸ் ஓரியன்டாக இருக்கும், ஓகே? இப்போ நம்ம சிலபஸ் படி இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் குரூப் 2கோ குரூப் 4கோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, சிலபஸில் இப்போ பொது தமிழோ, பொது அறிவில் இருக்கக்கூடிய இப்போ இந்தியன் பாலிட்டியோ, எக்கனாமி, ஸோ நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஒரு சிலபஸ் படி எனக்கு கிளாஸஸ் பார்க்கணும் சார், எல்லாமே யூடியூப்ல நான் பார்க்கணும், ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அகாடமின்னு இருக்கும். அதே போல் இன்னொரு சேனல் இருக்குது, பிரபாகரன் ஐஏஎஸ் அகாடமி. இந்த ரெண்டு சேனலுடைய லிங்க்ன்றதை நான் கீழே கொடுக்குறேன், ஓகேவா? இந்த ரெண்டு சேனலுடைய லிங்க்ன்றதை கீழே கொடுக்குறேன். வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளாஸஸ் பார்க்கணும் சார், எனக்கு கிளாஸஸும் தேவை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சேனல் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு, நீங்கள் யாரெல்லாம் நிறைய பேர் நீங்கள் டெஸ்ட் சீரீஸில், டெஸ்ட் பேட்சில், நிறைய அகாடமிஸில் ஆஃப்லைன்லேயே ஆன்லைன்லேயே போய் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களால் டெஸ்ட் போட்டு பார்க்க முடியல, இல்லை டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ண முடியல, உங்கள்கிட்ட போதுமான என்ன சொல்கிறது இன்கம்ன்றது இல்லை, உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ன்றது இல்லை நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே டெஸ்ட் போட்டு பார்த்துக்க முடியுமா அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் நம்மளுடைய அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு கழகம் சொல்லக்கூடிய இந்த சேனல், ஓகேவா? ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயமா, இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த சேனலில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பயிற்சி வினாக்கள், பயிற்சி தேர்வுகள் இருக்கும், நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? நீங்கள் குரூப் 1 படித்தாலும் சரி, இல்லை குரூப் 2 படித்தாலும் சரி, இல்லை குரூப் 4 படித்தாலும் சரி, ஓகேவா? எல்லாமே இப்போ குரூப் 4 ஒரே ஒரு எக்ஸாம் தான். இப்போ குரூப் 2 உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இருக்கும், ஓகேவா? வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்சிக்யூ பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த எல்லா எக்ஸாமுக்கான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கான ஒரு சரியான ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மாக நம்மளுடைய இந்த சேனல் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் கேட்கக்கூடிய எல்லா கொஷினும் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும், மல்டி சாய்ஸ் கொஷின் டைப்பில் தான் இருக்கும். அதாவது ஓஎம்ஆர் மெத்தடில் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஓஎம்ஆர்னா அப்போ ஃபிசிக்கலாக நம்ம எக்ஸாம் நாங்கள் எழுத போகிறோம்னா கிடையாது. நீங்கள் இப்போ ஓஎம்ஆர்னா வீட்டில் ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும், உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொஷின் பேப்பர் இருக்கும், இல்லை வேறு எங்கேயாவது கொஷின் பார்ப்பீங்க, அதை பார்த்து நீங்கள் அங்கே ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூடியூப்பில் பார்க்க போகிறது அப்படின்றதுனால, இந்த யூடியூப்பில் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸில் கொடுக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸாக நீங்கள் பார்ப்பீங்க. அங்கேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீடியோஸ்லேயே உங்களுக்கு கொஷின்றது டிஸ்பிளே ஆகும், என்ன ஆன்சர்ன்றது நீங்கள் வீடியோலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான எம்சிக்யூ டைப்பில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், ஓகேவா? என்னுடைய டார்கெட் என்னன்னா, ஒவ்வொரு வாரத்துக்கும், ஓகேவா, நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எல்லா எக்ஸாமுக்கும் சூட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் பொது தமிழ்ல இருந்தும் பொது அறிவுல இருந்து கொஷின்ஸ் நான் கேட்க போகிறேன். இதில் ஒவ்வொரு வாரத்துக்கும் 250 கொஷின் மினிமம் நான் கேட்கணும் அப்படின்றது என்னுடைய டார்கெட், ஓகேவா? ஸோ அதே போல் யாரெல்லாம் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே
யாரெல்லாம் தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இருப்பீங்க, 2 பேருக்குமான கொஸ்டின்ஸ்ன்றது இருக்கும். ஓகேவா? பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் 4 குரூப் 2 நீங்கள் குரூப் 2 பிலிம்ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் சொல்லக்கூடிய பொது தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ பொது தமிழ் கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் இருக்க போது. அது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் தமிழ் தான் எழுதி ஆகணும். இது பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ் வரீங்க அப்படின்னா பொது அறிவில் நீங்கள் ஒரு பாலிட்டியோ எக்கனாமிக்கோ இல்லை யூனிட் நம்பர் 6 சொல்லக்கூடிய தமிழ் சொசைட்டியோ ஜாகிரபியோ ஐஎன்எம்மோ இல்லை ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய வரலாறு பண்பாடு அந்த ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த பாடங்கள்லாம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் டெஸ்ட் போட்டு பார்க்கலாமா? தாராளமாக டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு எம்சிக்யூ டைப்பில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம்லேயும் இருக்கும். ஓகேவா? அதே போல் என்னுடைய இந்த சேனலுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னுடைய டார்கெட் என்னன்னா இப்போ 2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்குமா? ஸோ 2026 கடைசியில் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்குள்ளே ஒரு 8000 கொஷின் மினிமம் ஒரு 8000 கொஷின் நான் இந்த ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்கு எம்சிக்யூ டைப்பில் உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய டார்கெட். நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் எல்லா கொஷினுமே உங்களுக்கு ஃபண்டமெண்டல். ஓகேவா? ஒரு டாப்பிக்கும் சிலபஸ் படி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பேசிக்ஸ் நல்லா தெரியுதா? ஓகே, அடுத்த லெவலுக்கு ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்போ கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எடுத்து கொடுத்துருவோம். அதே போல் சார் இப்போ ஈஸியான கொஸ்டின் ரொம்ப சிலியான கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்கும், இன்டர்மீடியட் லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு சில வீடியோஸ் நான் எம்சிக்யூ டைப்பில் கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஹார்ட் லெவலாக இருக்கும். ஸோ இப்போ 3 லெவல்லுமே நம்ம என்ன சொல்றோம், எம்சிக்யூவில் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் பயப்பட வேணாம். சரியா? ஸோ ஓகே, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நான் எடுத்து கொடுப்பேன். அதே போல் டேரெக்டாக சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ் மீன்ஸ் எம்சிக்யூ டைப் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? வீடியோஸ் கொடுப்பேன். அதே போல் அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு டெஸ்ட்ன்றது நீங்கள் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? அதே போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேரும் நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி நம்ம எம்சிக்யூ டைப்பில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ன்றது இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவாமா? ஸோ இதுதான் இந்த ஒரு சேனல் தான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுடைய தம்ப்நெயில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ எது சம்மந்தப்பட்டது, எந்த சிலபஸ் போர்ஷன்லாம் கவர் ஆகுது அப்படின்றது நீங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி சிலபஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவில் தம்ப்நெயில் இருக்குமா? இந்த தம்ப்நெயிலில் இந்த ஏஸ்ன்னு இருக்கும், ஏசிஇ ஏஸ்ன்னு இருக்கும். இந்த ஏஸ்னா ஒன்றும் கிடையாது, ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றத நான் அங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகேவா? எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸ் எடுப்பேன். அப்படி தான் சப்ஜெக்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது நம்மளுடைய லோகோ நம்மளுக்கு தெரியும். முழுக்க முக்கியமாக நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம பார்க்குறோம், எல்லாத்துக்கும் சூட்டபிளாக நம்ம கொஷின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஷின்ஸ் ரொம்ப சூட்டபிளாகவும் ஆப்டாகவும் இருக்கும். ஓகேவா? அதே போல் பொதுத்தமிழ் இப்போ இந்த ஒரு நீங்கள் தம்ப்நெயில் பார்க்கும்போது இது பொதுத்தமிழுக்கான ஒரு டெஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. அதே போல் இது எத்தனாவது டெஸ்ட் நம்பர் 5 அப்படின்றது இங்கே மென்ஷன் ஆகிடும் தம்ப்நெயிலில். அதே போல் இது எந்தெந்த எக்ஸாமுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? முக்கியமாக இந்த ஒரு பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே போல் ஸோ வீடியோ பிடிக்குது அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ன்றதை கொடுங்க. அதே போல் ஒவ்வொரு வீடியோட தம்ப்நெயிலையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த பாக்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது நீங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் நிறைய டைப் ஆஃப் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு தம்ப்நெயிலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த பாக்ஸ் என்னன்னா இப்போ தான் சொல்லிட்டு இங்கே தமிழ் எழுதிருக்குன்னா அது பொது தமிழுக்கான கொஷின் இருக்கக்கூடிய ஒரு வீடியோன்னு அர்த்தம். ஓகேவா? அதுலேயும் இங்கே எஃப்எல்னு ஒன்று இருக்கும், U1 அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கும். எஃப்எல்னு இருக்குன்னா பொது தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஃபுல் கொஷின்ஸும் கேட்பேன். அது ஃபுல் கொஷின் மீன்ஸ் மொத்த சிலபஸ்ல இருந்தும் எந்த டாபிக்ல இருந்தாலும் நான் கொஷின்ஸ் கேட்டிருப்பேன் அந்த ஒரு வீடியோவில். ஓகேவா? நீங்கள் மொத்த சிலபஸையும் முடிச்சிருந்தா அந்த கொஷினுக்கு நல்லா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இந்த U1 என்னன்னா பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் குரூப் 2 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுத்தமிழில் மொத்தம் 7 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? யூனிட் நம்பர் 1 யூனிட் நம்பர் 7 வரைக்கும் இருக்கு. மொத்தம் 7 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ U1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது யூனிட் 1ல என்னென்ன சிலபஸ் கவர் ஆயிருக்கோ அந்த சிலபஸ்ல இருந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நான் கொடுக்குறேன்னு அர்த்தம் அந்த வீடியோவில். ஓகேவா? சப்போஸ் இப்போ இந்த இடத்துல U1 இல்லாமல் U3 இருந்ததுன்னா யூனிட் நம்பர் 3 பொதுத்தமிழ் சிலபஸ்ல யூனிட் நம்பர் 3ல எழுதும் திறன் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ணி நாங்கள் டெஸ்ட் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஓகேவா? அதே போல யூனிட் நம்பர் 7 உங்களுக்கு நிறைய இலக்கியங்கள் சார்ந்த அறிஞர்கள் சார்ந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்க போறேன்னு அர்த்தம். ஓகேவா? திருக்குறள் சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்க போறேன்னு அர்த்தம். ஓகேவா? இது பொதுத்தமிழ். ஆனா பொது அறிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க, P-னா பாலிட்டி, E-ன்றது எக்கனாமி, H-ன்றது ஹிஸ்டரி, G-ன்றது ஜியாகிரபி, I-னா உங்களுக்கு தெரியும் இந்திய தேசிய இயக்கம், அதே போல TS-ன்றது தமிழ் சொசைட்டி. ஓகேவா? யூனிட் நம்பர் 6 இருக்கு இல்லையா? அதுதான் பொது அறிவுல யூனிட் நம்பர் 6 சொல்லக்கூடிய
இந்த தமிழ் சொசைட்டி தான் இதை குறிக்கும். அடுத்து சிஏ அப்படின்றது கரண்ட் அஃபேர். ஓகேவா, இது எல்லாத்தையுமே எஃப்எல் தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே தனித்தனியாக சிலபஸ்ல வந்து இதுதான் யூனிட் 1 இதுதான் யூனிட் 2 நம்ம பிரிக்க முடியாது. அதனால மொத்த சிலபஸ் நீங்க ஓரளவு கவர் பண்ணியிருந்தீங்க, இல்லை நீங்க டெஸ்ட்னால சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணலாம், இருந்தாலும் டெஸ்ட் போட்டு பார்க்குறேன் அப்படின்றாலும் தாராளமாக டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எஃப்எல்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா எஃப்எல்ன்றது ஒன்றும் இல்லாமல் ஃபுல் லென்த் அது மொத்த சிலபஸ்க்கான கொஷின்ஸ், அது மொத்த சிலபஸ்ல வந்து எந்த கொஸ்டின் ஆனாலும் கேட்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்ன்றது கொஸ்டின் டெஸ்ட்ன்றது இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி நீங்க ஒவ்வொரு வீடியோட தம்ப்நெயிலையும் என்ன பாக்ஸ் இருக்குன்றதை பேஸ் பண்ணி அது எந்த மாதிரியான வீடியோ என்ன டெஸ்ட்டை கவர் பண்ணுன்றது நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரியாமா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டிஎன்பிசி தேர்வு கழகம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ன்றது கொடுங்க. ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் டிஎன்பிசி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறையா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் இல்லாமல் ஃபினான்ஷியலாகவும் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூட்டபிளாகவும் இருக்கணும். டெஸ்ட்டும் நான் நிறைய போட்டு பார்க்கணும், என்னால் டெஸ்ட் சீரிஸ் பண்ண முடியல, ஆனால் நான் ஒரு வீடியோவை பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஈவன் நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரிஸில் எங்கேயாவது நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, டெஸ்ட் பேஜில் எங்கேயாவது ஜாயின் பண்ணாலும் சரி, இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாகவே டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோஸ் பார்க்கறது மூலிமா நீங்கள் ஃப்ரீயாகவே டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதான் வந்து நம்முடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுடைய லோகோ. ஸோ இதான் நம்முடைய சேனல். ஓகேவா, அதே போல் இந்த சேனல் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும், நோட்டிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு டெலகிராம் சேனலில் நீங்கள் இதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் நீங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக எல்லா நோட்டிஃபிகேஷன் வரப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு டெலகிராமும் வேணும் வச்சுக்கோங்க. டெலகிராம்லேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு QR ஸ்கேன் பண்ணி டிஎன்பிஎஸ்சி தேர்வு கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சேனல் இருக்கும், இந்த மாதிரி லோகோ இருக்கும், இதில் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஜாயின் பண்ணி அப்படின்னா நான் எந்த வீடியோ உங்களுக்கு டெஸ்ட் வீடியோ கொடுத்தாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த ஒரு டெலகிராம் சேனலில் வந்துடும். ஓகேவா, ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக நம்முடைய இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்ன்றதை கொடுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய ஆதரவுன்றதை கொடுங்க. அதே போல் இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கோ டெட்டுக்கோ இல்லை யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கோ படிக்கிறாங்கன்னா, இல்லை எஸ்எஸ்சிக்கு படிக்கிறாங்கன்னா, இல்லை யூபிஎஸ்சிக்கே ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் இதை ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரியாமா, அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இது நம்மள ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி டெஸ்ட் சீரிஸ் மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சேனல் தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது உங்களுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கான ஒரு சேனல். இது நம்மளுடைய செகண்ட் அஃபிஷியல் சேனல் சொன்னோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் சேனல். இந்த ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோகோ போட்டு இருக்கும். ஸோ அதோடைய நேம் பிரபாகரன் அகாடமின்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு அகாடமி நேம் இருக்கும், பிரபாகரன் ஐஏஎஸ் அகாடமின்னு இருக்கும். இந்த இடத்துல ஐஏஎஸ்ல வந்து பிரபாகரன் ஐஏஎஸ் அகாடமி 2 சேனல் இருக்கும். ஆனால் இந்த சேனல் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய சேனல். ஏன்னா இது குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்காக டெடிகேட்டடாக உருவாக்கினா இந்த சேனல். ஓகேவா, ஸோ இதுவே பிரபாகரன் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஓகேவா, குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல். ஆனால் அந்த சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆக்டிவில் கிடையாது. ஓகேவா, ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் அந்த சேனல் ஆக்டிவாக இருக்கும். நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வீடியோஸ்ன்றதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேவா, நீங்கள் குரூப் 2கோ குரூப் 4கோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பிரபாகரன் அகாடமின்னு சொல்லக்கூடிய இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, ஸோ கிளாஸஸ் பார்க்கணும். அதே போல் இந்த ஒரு சேனலில் ஷெட்யூல் படி, சரியா, ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூலில் என்ன நம்ம சிலபஸ் கொடுத்தோம்னா அந்த சிலபஸ் படி உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்பேன். அதே போல் அந்த கிளாஸஸ் முடிக்கிறோமா அதை பேஸ் பண்ணி அந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி உங்களுக்கு மினிமம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டும் சைட் பை சைடில் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கிளாஸஸையும் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ இந்த சேனல் எதுக்கு, நம்ம எம்சிக்யூ டைப்பில் நீங்கள் இங்கே தான் டெஸ்ட் கொடுக்குறீங்க, இது எதுக்கு அப்படின்னா இங்கே நான் கிளாஸஸ் கொடுத்து இங்கே நான் டெஸ்ட் கொடுக்குறனோ இல்லையோ, ஓகேவா, நீங்கள் கிளாஸஸ் பார்த்தாலும் பார்க்கலனாலும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வெறும் நான் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்துக்கணும், நான் படிக்கிறேன், ஓகேவா, நான் என்னுடைய நாலேஜை நான் டெஸ்ட் பண்ணணும், வெறும் டெஸ்ட்டை மட்டும் நான் போட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டெடிகேட்டட் சேனல் தான் இந்த ஒரு நியூ சேனல். சரியாமா, ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இதுதான் நம்முடைய 2 அஃபிஷியல் சேனல். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது டெஸ்ட்டுக்கான சேனல், இது கிளாஸஸ்க்கான சேனல். உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 சேனலுமே இது என்ன சொல்லுவோம், கிளாஸஸும் வேணும் டெஸ்ட்டும் நான் போட்டு பார்க்குறதா 2 சேனலுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா, ஸோ தேங்க்யூ மேம். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.